நம்ம சிஎஸ்கே அணி உடனே நாளைக்கு மத்தியானம் 13வது ஐபிஎல் ஆட்டத்தை ராஜஸ்தான் ராயல் அணிக்கு எதிராக நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மத்தியானம் 3:30 மணிக்கு விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இந்த மேட்ச் நம்ம சிஎஸ்கே அணிக்கு மட்டும் முக்கியமான மேட்ச் கிடையாது. பாயிண்ட்ஸ் டேபிளில் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு உள்ள நுழையறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட 6 அணிகளுக்கு இந்த ஆட்டம் மிக மிக ஒரு முக்கியமான ஆட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ கருதப்படுது. முக்கியமாக நம்ம சிஎஸ்கே அணி இந்த மேட்ச்சில் ராஜஸ்தான் அணி கிட்ட தோல்வி அடையணும் அப்படின்னு 6 அணிகள் தற்போது பாயிண்ட்ஸ் டேபிளில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நிலைமை தான் நாளைய ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம சிஎஸ்கே அணியை தோல்வி அடைய வச்சிருந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்க சிஎஸ்கே அணியை வீழ்த்தினதால மைனஸ் ரன் ரேட்டில் அவங்க இருந்தாலும் புள்ளி பட்டியலில் 14 புள்ளிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மீதி இருக்கிற ஆட்டங்கள் அவங்க ஜெயிக்கும் பட்சத்தில் 4வது இடத்துக்கு வரத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் குஜராத் அணிக்கு இருக்கு. அதே போல தான் ஆர்சிபி அணி அவங்களும் அவங்க கிட்ட நெட் ரன் ரேட் பிளஸ்ல இருக்கு அப்படிங்கிறதால கடைசி 2 ஆட்டம் ஜெயிச்சாங்கன்னா 14 புள்ளிகள் எடுப்பாங்க. அதன் மூலியமா நம்ம சிஎஸ்கே அணியும் அடுத்தடுத்த ஆட்டங்கள் தோல்வி அடைஞ்சா ஆர்சிபி அணி அவங்க உள்ள வர வாய்ப்பு இருக்கு. இதே நிலைமை தான் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கும். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் இவங்க 2 பேருக்கும் இடையே கூட ஒரு லீக் ஆட்டம் இருக்கு. அதனால இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இந்த பிளே ஆஃப் ரேஸுக்கு உள்ள இவங்க 2 பேருக்கு உள்ள நடக்கிற ஆட்டத்தில் வெற்றி பெறவர் வர முடியும். அந்த வகையில் இவங்க 2 பேரும் கூட நம்ம சிஎஸ்கே அணி தோல்வி அடையணும் அப்படின்னு நாளைக்கு ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. அப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம சிஎஸ்கே அணியை விட மேலே இருக்கிற ஹைதராபாத் அணி அவங்க நம்ம சிஎஸ்கே அணியை விட நெட் ரன் ரேட் அதுக்கப்புறமா 2 புள்ளிகள் கூட இருந்தாலும் அடுத்த ஆட்டங்கள் ஹைதராபாத் அணி அவங்க தோக்கும் பட்சத்தில் நம்ம சிஎஸ்கே அணி அவங்கள ஏறி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால நம்ம சிஎஸ்கே அணியின் தோல்வி கண்டிப்பாக ஹைதராபாத் அணி அவங்களுக்கும் முக்கியமான ஒன்றாக தான் கருதப்படுது. அப்புறம் கடைசியாக நம்ம சிஎஸ்கே அணி எதிர்த்து விளையாட போகிற ராஜஸ்தான் ராயல். ஏன்னா ராஜஸ்தான் ராயல் இது வரைக்கும் இந்த தொடரில் அபாரமாக விளையாண்டாங்க. ஆனால் கடைசி 2 ஆட்டம் தொடர்ந்து அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த நெருக்கடி ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல் அணி அவங்க கிட்ட இருக்கு. அதே போல நம்ம சிஎஸ்கே அணிக்கும் இந்த ஆட்டம் முக்கியமான ஆட்டம் அப்படிங்கிறதால ராஜஸ்தான் அணி அவங்க நிச்சயமா இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சதான் டாப் 2ல அவங்க தொடர முடியும். இல்லைனா நிச்சயமா கீழே விழ வேண்டிய நிலைமை வரும். அப்படிங்கிறதால ராஜஸ்தான் அணி அவங்களுக்கும் நம்ம சிஎஸ்கே அணியை வீழ்த்துறது முக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அந்த வகையில் தற்போதைய பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவர பிரகாரம் இந்த 6 அணிகளுமே நிச்சயமா சிஎஸ்கே அணி நாளைக்கு RR அணி கிட்ட தோல்வி அடையணும் அப்படின்னு தான் நாளைக்கு மேட்ச் நடக்கிறப்ப இந்த அணியின் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க போறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் உடைச்சி நம்ம தோனி அவர்கள் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்று காட்டுவாரா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.